சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays. பிள்ளை வேளாணதான் சார் போச்சு அவன் வீட்டுக்கு. ஆனா பிள்ளைகிட்ட என்ன பண்ணாலே தெரியல. இந்த பொன் குழந்தைய மட்டும் வெட்ட வேண்டிய காரணம் என்ன? தயவு செஞ்சு அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருங்க. பொண்ணுகிட்ட என்ன பண்ணுனான்னு தெரியல சார். வீட்டு வாசலில் விளையாடிய சிறுமி, நொடியில் இறங்கிய சைக்கோ இன்ஜினியர். 3 பேருக்கு நடந்தது என்ன? நடுங்க வைக்கும் நாமக்கல் சம்பவம். சைக்கோன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்குது சார். என்னை யாரு தடுத்தாலும் அவங்களுக்கு இதே நிலைமை தான் அப்படின்ட்டு போறவன் ஒரு சைக்கோங்களா? நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள சக்தி நாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். 44 வயதான இவர் MCA படித்துவிட்டு பெங்களூருவில் உள்ள சாஃப்ட்வேர் கம்பெனி ஒன்றில் வேலை பார்த்து வந்தார். செந்தில்குமாருக்கு வயது கடந்தும் திருமணம் வரன் அமையாததால் தனிமையிலேயே வாழ்ந்து வந்துள்ளார். நாளடைவில் இவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக மனநலம் பாதிக்கப்பட்ட நிலைக்கு போனதாக கூறப்படுகிறது. பல ஆண்டுகளாக இதற்கு சிகிச்சை எடுத்து வரும் செந்தில்குமார் யாரிடமும் சரியாக பேசாமல் உக்கிரமாகவே இருந்து வந்துள்ளார். அந்த உக்கிரத்தின் நீட்சிதான் கடந்த 27ஆம் தேதியில் அந்த ஊரையே புரட்டி போட்டது. அன்றைய தினம் செந்தில்குமாரின் வீட்டுக்கு அருகில் பக்கத்து வீட்டு குழந்தைகள் சிலர் விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு வந்த செந்தில்குமார் பிரபு என்பவரின் 10 வயது மகளை மட்டும் தனியாக அழைத்து சென்றுள்ளார். அடுத்த சில நிமிடங்களில் தனது மேஜையில் இருந்த கத்தியுடன் வந்த செந்தில்குமார் அந்த சிறுமியை சரமாரியாக வெட்டி உள்ளார். குழந்தையின் கதறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களும் குழந்தையின் தாயார் சம்பூர்ணம் ஆகியோரும் சம்பவ இடத்திற்கு ஓடி வந்தனர். ஆனால் கடும் கோபத்தில் இருந்த செந்தில்குமார் தன்னை தடுக்க வந்த தங்கராசு மற்றும் முத்துவேல் ஆகியோரை கத்தியால் குத்தி உள்ளார். அந்த நேரத்தில் ஊர் மக்கள் அனைவரும் செந்தில்குமார் வீட்டுக்குள் வந்து குழந்தையை காப்பாற்ற முயற்சித்தனர். ஆனால் அவர் பெற்றோர் கண்முன்னே குழந்தையை கொடூரமாக தாக்கி இருக்கிறார். ஒரு கட்டத்தில் செந்தில்குமாரிடம் இருந்து குழந்தையை காப்பாற்றி சேலம் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். படுகாயமடைந்த தங்கராசு, முத்துவேல் ஆகிய இருவரும் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். செந்தில்குமார் கத்தியால் வெட்டியதில் பலத்த காயமடைந்த அந்த சிறுமி உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்த ஊரக போலீசார் செந்தில்குமாரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அந்த சமயத்தில் போலீஸ் பாதுகாப்பில் இருக்கும் செந்தில்குமார் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என கூறி அவரை தப்பிக்க வைப்பதற்கான முயற்சிகள் நடப்பதாக வதந்திகள் பரவின. அதேபோல் இந்த தாக்குதல் சம்பவத்தில் மற்றொரு அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமி தனது வீட்டுக்கு வெளியே விளையாடி கொண்டிருந்த போது செந்தில்குமார் அவரை தனியாக அழைத்து சென்றுள்ளார். அப்போது ஆள் நடமாட்டம் இல்லாத சமயத்தில் செந்தில்குமார் அந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் பதறிப்போன சிறுமி கத்தி கூச்சலிட்டுள்ளார். மேலும் இந்த விஷயம் வெளியே தெரிந்துவிடும் என்ற அச்சத்தில் சிறுமியின் கழுத்தை அறுத்து கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை கேட்டு ஆத்திரமடைந்த ஊர் மக்கள் சிறுமியின் தந்தை பிரபு மற்றும் அவரது உறவினர்கள் உள்ளிட்ட 150 பேர் சேர்ந்து கொண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் பேசிய போது மனநலம் பாதிக்கப்பட்டவன் என கூறி கொடூர செயலில் ஈடுபட்ட செந்தில்குமாரை காப்பாற்ற காவல்துறையினரும் சில சக்திகளும் முயற்சிக்கின்றன. குற்றவாளி செந்தில்குமார் இத்தகைய சம்பவத்தில் ஈடுபடும் போது அவர் வீட்டிலும் குழந்தைகள் இருந்தனர். ஆனால் அவர்களை எதுவும் செய்யாமல் பிரபுவின் மகளை மட்டும் தாக்கியுள்ளார். இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தி கடுமையான சட்டங்களில் தண்டிக்க வேண்டும் என தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தையான பிரபு பேசும்போது, என் புள்ள விளையாடிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணான்னு தெரியல, என்கிட்ட என் பொண்ணு சொல்லிடுவான்னு அறிவாளை எடுத்து வெட்டிட்டான் சார். நான் என்னோட பிள்ளைய பிடிச்சி இழுக்கும்போது அந்த இடம் முழுக்க ரத்தம் சார். அவனை விட்டுறாதீங்க சார் என கண்ணீர் விட்டு கதறியபடி பேசினார்.
இதனிடையே ஊர் மக்கள் நடத்திய இந்த போராட்டத்தால் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து தகவல் அறிந்த திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர் சுகந்தி, திருச்செங்கோடு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் இமய வரம்பன் உள்ளிட்ட பல அதிகாரிகள் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் முடிவில் குற்றவாளி மீது கொலை முயற்சி வழக்கு பதியப்பட்டு மருத்துவமனை பரிசோதனைக்கு பின் சிறையில் அடைக்கப்படுவார் என உறுதியளித்தனர். சுமார் 2 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். 10 வயது சிறுமி உட்பட 3 பேர் மண்ணளம் பாதிக்கப்பட்ட நபரால் கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவம் நாமக்கல்லில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என் பிள்ளைய வெட்டி போட்டாங்க சார். என் பிள்ளை விளையாடதா சார் போச்சு அவன் வீட்டுக்கு. ஆனா பிள்ளைகிட்ட என்ன பண்ணாலே தெரியல. பிள்ளை விளையாடு போயிட்டு ஏதோ பிள்ளைகிட்ட ஏதோ பண்ணிட்டாலும் தெரியல. எங்க அப்பா கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அருவா எடுத்து வெட்டி போட்டான் சார். கழுத்துலயே வெட்டி போட்டா. ஐயோ தடுக்க வந்தவங்க 2 பேர்த்தையும் வெட்டி போட்டா. அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தா பிள்ளைய மூடி வச்சு அவங்க அம்மா கிடக்குது. அதுக்கப்புறம் யார் பிள்ளையும் தெரியலையே. நான் ஓடி விட்டேன். மறுபடியும் எங்க அண்ணன் தான் வந்தான். நம்ம பிள்ளைய வெட்டி போட்டாங்களா அப்படின்ட்டு நான் உள்ள போனேன். அதுக்கப்புறம் போன என்னையும் வெட்ட வரா, அருவா எடுத்து வெட்ட வரா. அப்புறம் நான் அடிக்க போனா மறுபடியும் பிள்ளைய வெட்ட போறேன். நான் பிள்ளைய பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வரேன். பிள்ளை ரத்தம் புல்லா போயிருச்சு. நான் என்ன பண்ணேன், பிள்ளைய தூக்கி காம்பவுண்டு மேல வச்சு நான் தூக்கிட்டு வரேன். என் சாமியில ரத்தம் ஒரு போட்டு ரத்தம் காரில் இல்ல, ஒரு போட்டு ரத்தம் காரில் இல்ல, எல்லா ரத்தம் கீழே தான் கிடக்குது. கட்டி ரத்தம் கிடக்குது. நான் யாருன்னு போய் சொல்லிட்டு போட்டிக்கா பிள்ளையா பிள்ளை காலு எப்படிதான் துடிச்சிருக்க போது தெரியல. ஐயோ நான் என்ன பண்ணுவேன். அங்கதான் வேலை செஞ்சாலும் அப்பதான் போன நான் சோறுதிக்கா கூட வேலை செஞ்சல. ஐயோ நான் என் பிள்ளைய தூக்கிட்டு போக விட மாட்டேட்டானே. என் பேரு பெருமையில கட்டண வேலை செய்யறேன். சைக்கோன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்குங்க சார். சைக்கோவா இருந்தா அவங்க அம்மா உள்ளதான் இருக்கிறாங்க. அவங்க அம்மா ரூம்குள்ள தான் இருக்கிறாங்க. அவங்க தம்பி வீட்டு குழந்தைங்க அங்கே இருந்திருக்கிறாங்க சார். அவங்க யாருக்கும் துளி காயம் இல்லை. இந்த பொன் குழந்தைய மட்டும் வெட்ட வேண்டிய காரணம் என்ன? இந்த குழந்தைகிட்ட வந்து அவன் தப்பா நடக்க பார்த்துருக்கான். அவங்க அப்பாட்ட சொல்லிடுவான்னு சொல்லி அவன் வெட்டியிருக்காங்க சார். சரிங்களா? அதே மாதிரி அங்கே உள்ள அவங்க ஜாதியை சேர்ந்த யார் மேலேயும் அவன் கை வைக்க கிடையாது. சரிங்களா? வெட்டுப்பட்டவங்க எல்லாருமே கூலிக்காரவங்க தான் வெட்டுப்பட்டிருக்கிறாங்க. அவன் வந்து எப்படிங்க சார் நீங்கள் சைக்கோன்னு சொல்லுவீங்க? எப்படி சைக்கோன்னு சொல்ல முடியும்? சைக்கோவாக இருந்தால் அவங்க அம்மா மேலே ஒரு சின்ன காயப்பட்டிருக்கணும். சின்ன காயமாவது அவங்க அம்மா மேலே பட்டிருக்கணும். குழந்தைங்க மேலே வேறு யார் மேலேயாவது பட்டிருக்கணும். அவன் சைக்கோவெல்லாம் கிடையாதுங்க சார். தயவு செய்து அவனை வெளியே விடாதீங்க. வெளியே விட்டா அவன் எங்கே இருக்கிறானோ அந்த இடத்துல உள்ள அனைத்து பேருக்கும் உயிர் ஆபத்து உண்டு. சரிங்களா? என் பேர் வந்து மலருங்க சார். உங்க அண்ணனை வெட்ட வேணாம்னு சொல்லி அந்த புள்ளைய நான் தான் கொலை பண்ணுனேன். என்னை யாரு தடுத்தாலும் அவங்களுக்கு இதே நிலைமை தான் அப்படின்ட்டு போறவன் ஒரு சைக்கோங்களா? உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.